லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். பொய்யான புகழ் வெர்சஸ் உண்மையான மதிப்பு. வாழ்க்கையில் நாம் எதை தேர்வு செய்கிறோம் அதுதான் நம்மை உருவாக்கும். இதோ ஒரு சிறிய கதை. ஒரு அழகான கிராமத்தில் வினோத், குமார் என்று 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். வினோத் நேர்மையானவன், உழைப்பாளி. குமார் சுலப வழியில் வெற்றி பெற நினைப்பவன். டே வினோத், ஏன்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ற? சுலபமா பணம் சம்பாதிக்கலாம்லடா. சுலபமா வந்தது நீண்ட நாள் நிலைக்காது குமார், புரிஞ்சுக்கோ. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளால முன்னேற முடியும் வாழ்க்கையில. எனக்கு நிறைய வேலை இருக்கு குமார், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நான் கிளம்புறேன். நீயும் ஏதாவது யோசிடா வாழ்க்கையில முன்னேறதுக்கு. பானிபூரி நல்ல சுவையா இருக்கு. என்ன இவன் காலங்காத்தாலே கோடாரியை கொண்டு போயிட்டு இருக்கான்? டே வினோத், நில்றா, உன்கிட்ட பேசணும். நீ வேலை செய்யறத பாக்கையில எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுடா. நீதான் வேலையே பண்ணலடா, அப்புறம் எப்படிடா டயர்டாவ? மனசுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. அடுத்து என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆயிட்டேன்டா. ஐடியா! இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணிரலாம். 1000 ரூபாயை கொடுங்க, ஒரே வாரத்தில் 10,000 ரூபாயை வாங்கிட்டு போங்க. டே குமாரு, இது ஸ்கேம் மாதிரி இருக்கு, வேணாண்டா. வேற ஏதாவது நல்ல வேலைய பாரு போ. டேய், இது ஸ்கேம் இல்லடா, கிரியேட்டிவ் பிசினஸ்டா. அதெல்லாம் உனக்கு புரியாது, போய் ஓ வேலையை பாரு போடா. குமார், ஒரு நாள் கிராமத்தில் நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வந்துள்ளேன் என கூறி கிராம மக்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். சரி குமார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் தானா? உன்னை நம்பி பணம் கொடுக்கலாமா? மக்கள் நம்பி பணம் கொடுக்க ஆரம்பிக்கின்றனர். சில நாட்களில் குமார் பல லட்சங்களை சம்பாதிக்கிறான். பாத்தியா வினோத், நான் சொன்னேன்ல நிறைய சம்பாதிக்கலான்ட்டு. இது நீண்ட நாள் நிலைக்காது குமார், கவனமா இரு இதுக்கும். 10 நாட்கள் பிறகு மக்கள் குமாரிடம் பணத்தை கேட்க ஆரம்பிக்கின்றனர். அவனிடம் பணம் இல்லாத காரணத்தினால் மக்கள் அவனிடம் கோபம் அடைகின்றனர். பிறகு போலீசுக்கு தகவல் அளிக்கின்றனர். அப்போது அவனுக்கு தன் நண்பன் கூறிய அறிவுரைகள் நினைவுக்கு வருகிறது. தான் செய்த தவறை உணர்கிறான். பிறகு பொதுமக்கள் குமாரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தான் செய்த தவறை உணர்ந்த குமார் தனக்கு தண்டனை வழங்குமாறு காவலரிடம் சரணடைந்தார். அவன் செய்த செயலுக்கு 2 மாதம் சிறை தண்டனையும் மக்களிடம் ஏமாற்றிய பணத்தை திருப்பி அளிக்கும்படியும் கூறி போலீசார் அவனை அழைத்து சென்றனர். 2 மாதங்கள் பிறகு குமார் நேர்மையான வழியில் உழைக்க வேண்டும் என முடிவு எடுத்தான். குமார் வினோத்துடன் சேர்ந்து நேர்மையாக உழைக்க ஆரம்பிக்கிறான். இப்போதாண்டா நண்பா புரியுது, உண்மையான வெற்றி மெதுவாக வரும், ஆனா நிலைச்சு நிக்கும்டா. சரியா சொன்ன குமாரு. பொய்யான வழியில கிடைக்கிற வெற்றி சில நாள் மட்டும்தான் நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையான உழைப்பால கிடைக்கிற வெற்றி காலம் ஃபுல்லா நம்ம கூடவே தான் இருக்கும். நேர்மைதான் நிஜமான செல்வம் என கூறி 2 பேரும் அவரவர் வேலையை செய்ய ஆரம்பித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி மக்களே. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.